ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வந்தோம். ஏன்னா கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் எங்கள் வீட்டுக்காரு பக்கத்து வீட்டில் உள்ள மகா பொண்ணு நம்ம சேனலில் நிறையா வீடியோலாம் போட்டிருப்பா. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்பீடாக நடக்கணும்னு போனோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி எருவு மாடு போயிட்டு இருந்தது. உங்களுக்கு அந்த லைட்டு ஈட்டெல்லாம் போட்டதுனால உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் கொஞ்சம் கிட்டத்தில் க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கிறேன். அது என்னடானா வேகமாகவும் போக மாட்டேங்குது. சரி, அது போனதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா ஸ்லோவாக நம்ம வாக்கிங்க நல்லா கையை வீசி வீசி நல்லா வேர்த்து விறுவிறுக்க நடக்கணும் தான். எங்களால் அதை முந்தி வேகமாகவும் போகவும் முடியல, அது பின்னாடியும் போக முடியல. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர்கிட்ட அது பின்னாடியே தான் போயிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அது ஒரு கீழே தண்ணி இருந்துச்சு. அந்த பாலத்துலேருந்து கீழே இறங்கிருச்சு. இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எருவு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எருவு மாடு மேய்க்கிற அந்த அண்ணனும் கம்பை வச்சு அடிக்கிறாங்க செய்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் கூட ஆயிடுச்சு. அதாவது பஸ்ஸு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் டிராஃபிக் கூட ஆயிடுச்சு. இருந்தாலும் அது அப்படியே நான் லேசாக அண்ணனடை போட்டுட்டு தான் போகுது. எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும். ஊடாலே ஏன் வீடியோ அப்படி வந்ததுன்னா, ஊடால கொஞ்சம் மகா கிட்ட கொடுத்துருந்தேன். அந்த பொண்ணு வீடியோவில் இப்படி செல்லை இப்படி வச்சு எடுத்தால் அதனால் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதாவது வேகமாக நடந்துட்டு திடீர்னு நாங்கள் ஸ்லோ பண்ணிட்டோம் எருவு மாட்டை பார்த்த உடனே. எத்தனை பேர் வாக்கிங் போகிறப்ப இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.